திருக்குறள் தொடர்ச்சி. அறத்துப்பால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல்ல கடவுள் வாழ்த்து முடிந்தது. அதுக்கு அடுத்து வரக்கூடியது வான் சிறப்பு. அது நேற்றைய தினம் நடந்தது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. அதில் முதல் பாடல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு அப்படிங்கிறது முதல் பாடல். இது எப்படின்னா, நீத்தர்னா நமக்கு முன்னால் இறந்து போன பெரியவர்கள் வச்சுக்கலாம், இல்லையானா முனிவர்களும் வச்சுக்கலாம். நல்ல ஞானம் பெற்ற முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது அவரவருடைய மனோபாவத்துக்கு பொறுத்து இருக்கு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அப்படின்னா, தனக்கு உரிய அப்படின்னா, உரியனா வேதங்கள் வகுத்து கொடுத்த அந்த ஒழுக்கத்தின்படி நின்று ஆசைகளெல்லாம் துறந்தவருடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு அப்படின்னா, எத்தனையோ பொருள்கள்லாம் நம்ம விரும்புகிறோம். ஆனால் எல்லாத்த விட விரும்பத்தகுந்தது ஞானம். அனைத்தையும் துறப்பதுங்கிறது தான் விரும்ப வேண்டிய பொருள் அப்படின்னு அடிப்படையான விஷயம். துறவுங்கிறது எப்பவும் சிறந்தது தான். அது கூட துறவு பெறுவதற்கு முன்னால் வேதம் வகுத்த வழிமுறையின்படி வாழ்ந்து பிறகு துறவு வர வேண்டும். அப்போ தான் அது பெருமை. அப்போ துறவுக்கு வரத்துக்கு முன்னால் ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த துறவுக்கு பெருமை வரும். அதாவது வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவார். வர்ணம்னு சொன்னால் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர 4 வர்ணம். 4 வர்ணத்துலேயும் 4 ஆசிரமம் உண்டு. ஆசிரமம்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்போ ஒவ்வொரு பிராமணனுக்குள்ளே 4, க்ஷத்ரியனுக்குள்ளே 4 கேட்டகரி அப்படி இருக்கு இல்லையா? அப்போ 4 16 கேட்டகரி மொத்த மனிதர்கள். இப்போ நீங்கள் எதில் இருக்கேள் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் பிராமணனா, க்ஷத்ரியனா, வைசியனா, சூத்ரனா, அந்த பிரிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிரம்மச்சரியமா, கிரகஸ்தமா, வானப்பிரஸ்தமா, சந்நியாசமா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கிறத பார்த்துண்டு அந்த நிலையில் நமக்கு என்ன வகுத்திருக்கிறதோ, வேதங்களோ சாஸ்திரங்களோ முன்னோர்களோ என்ன வகுத்திருக்கிறார்களோ அந்த வழியில் நின்று அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து பிறகு துறவரம் வருவது மிகவும் சிறந்தது. அப்படி இல்லாவிட்டால் அந்த துறவரம் அவ்வளவு பயனுள்ளதாக விரும்பத்தகுந்ததாக இருக்காது. பற்று விட வேண்டும். 2 பற்று இருக்கு. அகப்பற்று, புறப்பற்று. புறப்பற்றுனா என் வீடு, மாளிகை, மனைவி, பிள்ளைகள், சொத்து, அதெல்லாம் புறப்பற்று. அகப்பற்று தன்னுடைய சொந்த நலனில் உலகம் சார்ந்த வாழ்க்கையில் பற்று இருத்தல் கூடாது. அப்போ அகப்பற்று புறப்பற்று 2ம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் மேன்மை வரும். 2வது பாடலை பார்க்கலாம். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு அற்று அப்படின்னு. துறந்தார் பெருமை துணை கூறின் அப்படின்னா, போன குறளில் சொன்னது மாதிரி அகப்பற்று துறப்பற்று 2யும் விட்டவருடைய பெருமையை அளப்பதற்கு நம்மால் முடியாது. அவ்வளவு பெருமை வாய்ந்தது. அதுக்காக அது வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு அற்றுனர். அப்போ முன்னவர்கள்லாம் இறந்தானே போனா ஞானிகள்லாம். இந்த காலத்தில் முன்னோருங்கிற போது அவ்வளவு அறிவு இல்லாதவர்களாக கூட இருந்திருக்கலாம். நம்ம
தமிழ்நாடு வேதம் சார்ந்து பல தலைமுறைகளுக்கு முன்னால் சிறந்த நெறிமுறையில் வாழ்ந்தவர்கள். அதனால முன்னால் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் அவர்கள் ஒரு வழிகாமித்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பெருமையை இவ்வளவு என்று சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு 3வது பாடல் பார்க்கலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்னு 3வது பாடல். பிறக்கிறோம், அப்புறம் சராசரியாக மரணம் அடைவது ஒன்று, இல்லை நல்ல ஞானம் பெற்று மோட்சம் பெறுவதுன்னு ஒன்று. அப்போ 2, பிறப்பு இறப்புன்னு வச்சுக்கணும், இல்லைன்னா மோட்சம் வச்சுக்கலாம். இந்த பிறந்து இறந்துங்கிற வார்த்தைக்கு நடுவில் எத்தனையோ விதமான இன்பங்கள் துன்பங்கள், இதையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் கஷ்டம் நஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இதையெல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டு இதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்வது தான் துறவறம் அப்படின்னு பேர். அப்படி நன்கு ஆய்வு செய்து தர்ம மார்க்கத்தை பின்பற்றியவருடைய பெருமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஈண்டு அறம் பூண்டார் பெருமை அப்படின்னா மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்குண்டான வழியை தேடிக்கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போது மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், முற்றிலுமாக இருக்கக்கூடிய துறவரம், அகப்பற்று புறப்பற்று ரெண்டையும் கையாளுவது, இதுதான் சிறந்தது அப்படின்னு இந்த ஞானிகள் ரிஷிகளை பற்றியெல்லாம் நம்ம வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் நிறைய சொல்கிறது. அப்படியெல்லாம் சிறப்பாக துறவரம் பெற்றவர்களுடைய பெருமையெல்லாம் புராணங்களில் நிறைய சொல்லப்பட்டது. அதில் எத்தனையோ ரிஷிகள் உண்டு, எண்ணிலடங்காத ரிஷிகள் உண்டு. அந்த மாதிரி எல்லா பற்றுகளையும் விட்டு உயர்ந்த துறவரம் உண்டு ஞான மார்க்கத்தில் இருந்த ரிஷிகளில் சில பேரை பார்க்கலாம்னா, விஸ்வாமித்திர மகரிஷி 1,00,000 வருஷம் தவம் மேற்கொண்டார். அந்த 1,00,000 வருஷத்தில் ஒவ்வொரு 10,000 வருஷத்துலேயும் சில நிகழ்ச்சி நடந்து அந்த தவமானது அழிந்து போனது. இதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வால்மீகி ராமாயணம் பார்த்தா அதில் தெரியும். விஸ்வாமித்திரர் திரிசங்குவுக்கா சொர்க்கம் பண்ணினர், அதில் கொஞ்சம் தவம் போச்சு. ரம்பையை சபித்தர், அதுலேயும் கொஞ்சம் தவம் போச்சு. மேனக மேலே காமவசப்பட்ட, அதில் தவம் போச்சு. இப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சு கடைசியில் அந்த சிறந்த தவம், அப்படிப்பட்ட தவம்ங்கிறது உயர்ந்தது. இப்படி நான் ஒரு ரிஷி சொன்னேன், இந்த மாதிரி எத்தனையோ ரிஷிகள் உண்டு அப்படிங்கிறது தான் முதல்ல விஷயம். இப்படி சிறப்பாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டவர் அவர் தான் நீத்தார்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட நீத்தாருடைய பெருமை எல்லா பெருமையை விட சிறந்தது அப்படிங்கிறது விஷயம். அடுத்தது 24வது, அதாவது 4வது பாடல் இந்த அதிகாரத்தில். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்னு பாடல். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் அப்படின்னா யானை அடக்கிறதுக்கு ஒரு அங்குசம் உண்டு. அதான் உரன் என்னும் தோட்டி, தொரட்டி தோட்டி அங்குசம் எப்படி வச்சுக்கலாம். ஓர் ஐந்தும் காப்பான் அப்படின்னா கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் 5 இந்திரியங்கள், இதையெல்லாம் அடக்கி அது வழியில் இவன் வாழாமல் அவைகளை தன் வசப்படுத்துவது அப்படின்னா அந்த இந்திரியங்கள் கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 இந்த 10ஐயும் ஒரு யானை அப்படி சொல்ல வர்ற. அந்த இந்திரியங்கள் வழியில் வாழாமல் தனக்குள்ள அடக்கி வாழ்வது, அப்படி இருந்தால் அது சிறந்தது. வரம் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து அப்படிங்கிற, எல்லா நிலத்திலையும் மிகுந்தது, இது உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வருகிறார்.
அடுத்த பாடல் 5வது பாடல். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அப்படி 5 அவித்தான் ஆற்றல் அப்படின்னா அதான் இந்திரியங்கள். 5ங்கிறது கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, ஏதாவது 1 5ன்னு வச்சுருந்தாலும் சரிதான். புலன்கள் வழியில் போகக்கூடாது. அதை அடக்கி ஆளக்கூடியவனுடைய வலிமை இருக்கே அது மிகவும் சிறந்தது. அகல் விசும்பு உளார் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னா அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்குள்ளே சிறந்தவனாக இருக்கக்கூடிய இந்திரனை முன் உதாரணமாக சொல்லப்படுவான். இந்திரியங்களை அடக்கினதில் இந்திரியங்கள் அடக்காதவன் ஒரு பக்கம் அவனுடைய கதைகள்லாம் இருந்தாலும் கூட எல்லாம் அடக்கி தவம் செய்ததுனால்தான் அவன் இந்திரன்கிற பதவிக்கு உயர்ந்தான். இந்திரன்கிறது ஒரு போஸ்ட்டு, இன்ன தகுதி இருந்தால் அந்த போஸ்ட்டு, அவ்வளோதான். யார் வேணால் இந்திரனாகலாம். அப்போ அந்த போஸ்ட் அடையணுமானா அவன் எவ்வளோ தியாகம் பண்ணி தான் அதை அடைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் சில அந்த சரித்திர ரீதியாக தவறுகள் பண்ணிருக்கலாம். அதை நீங்கள் இப்போ அடையாளப்படுத்தப்படாது. அந்த பதவியை அடைவதற்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கான் அப்படிங்கிறதான் பார்த்துக்கணும். அப்போ அவன்தான் இதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். 5 அவித்தான்னா அந்த அவிக்கிறதுனா வேக வைக்கிறதுன்னு வச்சுக்குவேங்களேன். இந்திரியங்களை இப்போ விதையை வேக வச்சா அது முளைக்காது இல்லையா? அப்போ இந்திரியங்களை வேக வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அடக்கி ஆளுவதுன்னு அர்த்தம். 5 அவித்தான்னா இந்திரியங்களை அதன் போக்கில் செயல்பட விடாமல் தடுத்து ஆள்வது அப்படின்னு பொருள். அடுத்த பாடல். செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கு அறிய செய்வார் பெரியர் அப்படின்னா எல்லாரும் மனிதர்களாக இருந்தாலும் கூட சுலபமாக யாராலும் செய்ய முடியாத உயர்ந்த வாழ்க்கை முறை. சுலபமாக யாராலையும் செய்ய முடியாததை செய்வது, அப்படி செய்யக்கூடியவர்கள் பெரியவர்னு அர்த்தம். செயற்கரிய செய்வார் பெரியர். சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னா அதை போல உயர்ந்த வாழ்க்கை வாழாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அவெல்லாம் சின்னவர்கள் அப்படின்னு. அடுத்த 27வது பாடல், அதாவது இந்த அதிகாரத்தில் 7வது பாடல். சுவையொளி ஊரோசை நாற்றமெனும் 5 வதை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு பாடல். பஞ்ச இந்திரியங்களை குறிக்கக்கூடியது. சுவை நாக்கு, ஒளி கண், ஊறு உடம்பில் உள்ள பாகங்கள், ஓசை காதலக்கக்கூடிய சப்தங்கள், நாற்றம் மூக்கு வழியாக செய்யக்கூடிய பாவம். இந்த 5 விஷயங்கள் இதை எல்லாத்தையும் அடக்கி ஆள வேண்டும். தெரிவான் கட்டை உலகு, ஆராய்வான் அறிவின் கண்ணகே உலகு. இதை ஆராய்ந்து அதை கட்டுப்படுத்துபவன் தான் உலகில் சிறந்தவன் அப்படின்னு. அடுத்த பாடல் 8வது பாடல். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு பாடல். நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைந்த மொழியில் உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு. இந்த உலகத்தில் மறைங்கிறது வேதம். வேதமந்திரங்களே கண்கூடான சாட்சி. எதுக்கு சாட்சி? அதாவது துறந்தவர்களுடைய பெருமை, முற்றும் துறந்தவருடைய பெருமையை அளப்பதற்கு வேதங்களே சாட்சி. அப்படின்னா வேதம் வகுத்த வாழ்க்கையில் வாழ்வது தான் உயர்வது அப்படிங்கிறதா அதனுடைய சாராம்சம். நிறைமொழி மாந்தர்னா எல்லாரும் புகழ்ந்து பேசும்படியாக துறவரம் பூண்டு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இதனுடைய பெருமையை எதை கொண்டு அளக்க வேண்டும் அப்படின்னா மறைமொழி, வேதம் சார்ந்து
வேதத்தினுடைய தத்துவங்கள் அதனுடைய கருத்துக்களை மையமாக வைத்துத்தான் இது சிறந்ததாங்கிறத பற்றி நாம் காண முடியும். அடுத்தது பாடல் 29வது பாடல், அதாவது 9வது பாடல். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி அப்படின்னா துறவு, மெய் உணர்வு, ஆசைகள் இல்லாத நிலை, இந்த நல்ல குணங்கள் இது மிகவும் அவசியமானது. துறவு, மெய்யுணர்வு, ஆசைகள் விடுவது, நல்ல குணங்கள், இதெல்லாம் ஒரு மலை மாதிரி அடையாளப்படுத்திக்கிறார். அதனால தான் குணம் என்னும் குன்று ஏறி அப்படிங்கிற ஒரு மலையாக உருவகப்படுத்தி அதில் மேல் உச்சி வரைக்கும் அவர் சென்று விட்டார். இந்த ஞான மார்க்கத்தில் உச்சி வரையில் சென்று விட்டார். அவர் ஒரு கணம்தான் வாழ்ந்தார் அந்த நிலையிலேருந்து சொன்னாலும் கூட அந்த ஒரு கணம் அந்த குணங்களை காப்பது மிகவும் அரிதான விஷயம் அப்படின்னு. அதாவது தன்னுடைய வாழ்க்கை மூரா அவள் அப்படி தான் இருந்திருக்கிறார்கள் எல்லோரும். அதில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் தோன்றிய பூமி நம்மளுடைய பூமி. இதுக்கு அடுத்தது 10வது பாடல், இந்த அதிகாரத்தில் கடைசி பாடல். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படி. எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னா எல்லா உயிர்கள் மேலும் கருணையோடு வாழ வேண்டும். அதாவது பிராமணன்னா யாரு அப்படிங்கிறது ஒரு இலக்கு இல்லையா? சாஸ்திரங்களில் கூட ஜென்மனா ஜாயத்தே சூத்ராங்கிறது, பிறவியினாலே எல்லாரும் சூத்திரன்தான். கர்மனா ஜாயத்தே த்விஜகா, வாழும் முறையினால்தான் ஒருத்தன் பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால பிராமணன் வாயால் சொன்னால் போராது, அதுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை கட்டாயம் இருக்க வேண்டும்னு வேதங்களும் சாஸ்திரங்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள். அப்போ எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அளவு கடந்த அன்பு செலுத்த வேண்டும். அப்படி இருந்தால் தான் பிராமணன். அவனை தர்ம வழி நடக்கக்கூடியவன், அறவோன் அப்படின்னு சொல்லணுமானால் அவன் அப்படி இருக்க வேண்டும். அப்போ அப்படி யாராக இருக்க முடியுமான்னா துறவரத்தில் இருக்கிறவர்கள் அப்படி இருக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். நம்ம எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும் அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்தோமானா அப்படி அன்பு நம்மளால் செலுத்த முடியாது. கொசுவை அடிக்கிறோம், கொல்கிறோம். கொசுவை கொல்றதுக்கு சில எலக்ட்ரானிக் சாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் இருக்குது. அது மாதிரி மூட்டை பூச்சி அது மருந்து அடித்து கொல்கிறோம், கரப்பாம்பூச்சி மருந்தடித்து கொல்கிறோம். இப்படி எத்தனையோ வீட்டுக்குள்ளே எறும்பு பொத்து வந்தால் அதுக்கு ஒரு மருந்து போட்டு கொல்கிறோம். இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இது இல்லாமல் இது வீடாக இருக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் காட்டில் இருந்தால் எத்தனை எறும்பை நீங்கள் கொல்ல முடியும்? அதனால தான் வீடு வாசலெல்லாம் விட்டு காட்டுக்கு போங்கிறோம். காட்டில் போனால் எல்லா எலியும் தேடி நீங்கள் கொல்ல போகிறீங்களா? அங்கே இருக்க எல்லா மூட்டைச்சும் தேடிக்குள்ளே போகிறீங்களா? எல்லா கொசுவையும் பிடிச்சி உங்களால் கொல்ல முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்போ என் வீடுன்னு நினைக்கிறதுனால தான் இங்கே ஈ வரக்கூடாது, கொசு வரக்கூடாது, மூட்டை பூச்சி வரக்கூடாது நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ எல்லா உயிர்களிடத்திலையும் சமமான அன்பு இருக்க வேண்டும்னு சொன்னால் அது நடக்குமான்னு கேட்டால், அது நடக்க வேண்டுமானால் துறவரம் போன வேண்டும். துறவரம் கொண்டு மடத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடாது, காடுகளிலே வாழ வேண்டும். அப்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள், குடிசைகளிலே வாழ்ந்திருக்கிறார்கள்.
அப்படி இருந்தால் தான் அது சிறப்பான வாழ்க்கையாக அமைய முடியும். அதனால தான் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான்னார். கொசுவை கொன்னாலும் பாவம் தானே, அப்போ எதுவும் கூடாது. துறவரத்தில் சிறப்பாக நிற்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியம். அவர்களுக்கு வீடு வாசல் கிடையாது. அதனால் கொசுவோ கொடுத்தா அதை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னிலை மறந்து அவர்கள் தவம் மேற்கொள்வார்கள். அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு எந்த விதமான அடைஞ்சலும் இல்லை. இது ஒரு வகையாக இருக்குது. இப்போ ரிஷிகளை பற்றி பார்க்கும்போது அதெல்லாம் மற்ற யுகங்களாக இருக்குது. கலியுகத்தில் ரிஷிகள் இல்லவே இல்லை. அது மற்ற யுகங்களில் இருந்திருக்கார்கள். அப்போ கலியுகத்தில் நமக்கு பெருமை சொல்லக்கூடியது என்ன இருக்கிறதுன்னா, 63 நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கணும். இன்னொரு உயிருக்கு துன்பம் பண்ணுவதுங்கிறது வேற இருக்கட்டும், தன்னுடைய உடம்புக்கே இன்பத்தை தேடிக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்கும்போது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய 2 கண்ணையும் எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணார். அப்போ இதெல்லாம் வெளியில் ஒரு உயிருக்கு கருணை காட்டுவதுங்கிற எல்லையை தாண்டி தன் உயிரை கூட லட்சியம் பண்ணலை. அந்த மாதிரி 63 பேரையும் நீங்கள் பார்த்தா ஒவ்வொருத்தையும் ஒன்று இருக்குது. தான் பெத்த பிள்ளைய கறி சமைத்து போட்டாள் அப்படின்னு ஒரு கதை, சிறுத்தொண்ட நாயனார். அப்போ இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாதது மட்டுமில்லை, தன் உடம்பிலேயே நமக்கு பற்று இல்லாமல் கொண்ட கொள்கை தான் முக்கியம், தெய்வ பக்தி தான் சிறந்தது, நெறியான வாழ்க்கை தான் உயர்ந்தது அப்படின்னு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். மற்ற யுகங்கள்லேயும் நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறார்கள். கலியுகம் பிறந்து இப்போது 5000 வருஷம் ஆச்சு. இந்த பெரிய புராணத்தில் உள்ள 63 பேரும் 2000 வருஷத்துக்கு உட்பட்டவர்கள். எல்லா தவறையும் செய்துவிட்டு இது கலியுகம் அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவோமே, அது குற்றமான வார்த்தை. ஏன்னா கலியுகம் பிறந்து 5000 வருஷம் ஆச்சு. அதில் முதல் 3000 விட பின்ன உண்டான 2000 வருஷத்தில் தான் 63 நாயன்மார்களும் வாழ்ந்து தெய்வத்தினுடைய அருளை பூர்ணமாக பெற்றிருக்கிறார்கள். அதை தவிர ஔவையார், வள்ளுவர், பாம்பன், அருணகிரி, இப்படி பல பேர் இருக்கிறார். 63 தவிர இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு கேட்டால் இருந்திருக்கிறார்கள். கண்ணுக்கு நேராக கலியுகத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் உதாரணமாக வைத்துக்கொண்டு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். அதை சொல்ல வந்தது தான் இந்த அதிகாரம். இத்தோட 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை நிறைவு பெறுகிறது. அடுத்த அதிகாரம் நாளை பார்க்கலாம்.